அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதருடைய பிறந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதே போல் ஆரோவிலனுடைய பிறந்த நாளும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட செய்துள்ள அன்னைக்கும் பகவானுக்கும் நமது நன்றிகளையும் நமஸ்காரத்தையும் சமர்ப்பிப்போமாக. சென்ற செப்டம்பர் மாதத்தில் நாம் இந்த சாவித்திரி பயில்தலை ஆரம்பித்திருந்தோம். புத்தகம் 6 விதியின் புத்தகத்தில் காண்டம் 2 விதியின் போக்கும் வேதனையின் புதிரும் என்பதை எடுத்து பயில ஆரம்பித்திருந்தோம். இது இந்த 2021 ஸ்ரீ அன்னையின் 143வது பிறந்த தினத்தை ஒட்டினாற்போல் முடிக்க இருக்கிறோம். அதுவும் அண்ணனுடைய அருளே. பகவானுடைய பிறந்த நாளுக்கு பிறகு ஆரம்பித்து அன்னையினுடைய பிறந்த நாளுக்கு முன்பாக முடிக்க இருக்கிறோம். அவர்களுடைய அருளானது நம்மை இது நாள் வரை வழிநடத்தி வந்திருக்கின்றது. அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்வோம். சென்ற வாரத்தில் நாரதர் அரசிக்கு கடைசியாக என்ன சொல்ல ஆரம்பித்தார் என்பதை பார்க்க ஆரம்பித்திருந்தோம். நாரதர் கூறுவார், அரசியே, சாவித்திரியின் வாழ்க்கையின் போக்கில் குறுக்கிடாதே. அவளுடைய திட சித்தமும் கடவுளுடையதும் ஒன்றே. துயரோடு தனித்திருந்து பகை சக்திகளை எதிர்கொள்வாள். யாருடைய துணையையும் அவள் வேண்டாள். தனியே விடப்பட்ட இதயத்தின் கண் மானுட நம்பிக்கைகளை சுமந்தவாறே. இதுதான் முக்கியமானது. இந்த மானுடர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு நாள் இந்த புவி அதனுடைய துயரிலிருந்து மீளும், மரணத்திலிருந்து மீட்கப்படும் என்ற நம்பிக்கை. அந்த புவியின் பெரு விருப்பு ஒன்றே அவளுடைய அழியும் மானிட பிறவிதனை ஏற்கலாயிற்று என்று முதல்ல புக் 1 கேண்டோ 3 பிகினிங் லைனே அதுதான். அது இந்த புவியோட பெரு விருப்பு, அவள் இங்கே பிறந்து வந்து நம்மை உய்விக்க வேண்டும், இந்த அழிக்கின்ற மரணத்தை அவள் அழிக்க வேண்டும் என்று, அவள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று. ஆகவே இங்கே அவள் மானிட நம்பிக்கைகளை சுமந்தவாறே என்று நாரதர் உரைக்கின்றார். தனித்து, போன வாரத்தில் ரங்கராஜன் சார் சொல்லியிருந்தா எவ்வளவு லோன்லின்னு சொல்லிட்டு எவ்வளவு தனித்துன்ற வார்த்தை வந்தது. அதே மாதிரி தனித்து தனது நெஞ்சகத்தே உலகின் எதிர்காலத்தை சுமந்தவாறே. நாரதருடைய வார்த்தைகள் அப்படி இருக்கு. மானிட நம்பிக்கைகளுக்காக வருகின்றாள். 2வது, உலகத்தின் எதிர்காலை தனது நெஞ்சகத்தே சுமந்திருக்கின்றாள் தன்னந்தனியே. வேறு யாரும் அவளுக்கு அங்கு உதவிக்கு தேவையில்லை என்பதை அவர் அறுதியிட்டு கூறுகின்றார். அதனால்தான் ராணியிடம் சொல்லினா, நீ குறுக்கிடாதே என்று. அவளுக்கும் அவளுடைய விதிக்கும் இடையே குறுக்கிடாதே. இன்றைய வரிகளிலும் அது வரப்போகின்றது. சுமந்தவாறே, அழிவின் எல்லைக்கு அருகில். இதுதான் த ஃபைனல் ஸ்டேஜ். இந்த நிலையில் சாவித்திரி வென்றால் உலகத்துக்கு மீட்சி. சாவித்திரி தோற்றுவிட்டால் என்னன்னு தெரியாது. ஆனால் அங்கே தோல்வி என்பது கிடையாது என்பதையும் அவருடைய வார்த்தைகளிலிருந்தே நாம் அறிந்து கொண்டிருந்தோம். மரணத்தோடு மட்டும் நிற்கும் நாளில், அதையும் அவர் குறிக்கின்றார். எந்த தினத்தில் அவள் மரணத்தோடு மட்டும் நிற்கின்றாளோ அந்த தினத்தில் அவள் வெல்லலாம் அல்லது தோல்வியுற்று நிற்கலாம் இப்படின்னு சொல்கிறார். வெல்லலாம் அல்லது தோல்வியுற்று நிற்கலாம் என்று அவர் எதிர்காலத்தை பற்றி நிச்சயமாக சொல்லவில்லை. இத்தனைக்கும் அவர் திரிகால ஞானி. அவரால் இதை உரைத்து விட்டு சென்றிருக்க முடியும். ராணிக்கு முழு நம்பிக்கையும் அழைத்து விட்டு சென்றிருக்க முடியும். ஆனாலும் சாவித்தினுடைய பலத்தை, சாவித்தினுடைய குறிக்கோளை, அவள் பிறந்ததன் ஒரு குறிக்கோளை அவள் எய்துவாள். அவள் எய்துகிறாளா இல்லையா என்பதை பார் என்று ராணியிடம் நாரதர் உரைக்கின்றார். இது நிச்சயமாக அவர் வெற்றி தோல்வி பற்றி கூறவே இல்லை. அவருடைய உரை தொடர்கிறது. எது வரைக்கும் சொன்னால் 897 வரைக்கும் அவர் பேசுகின்றார். பேசிவிட்டு அவர்
தனது லோகத்தை நோக்கி புறப்பட்டு செல்கின்றார். இவ்வாறாக இந்த காண்டத்தை பகவான் முடிக்கின்றார். அவர் வருவதும் புக் 6 கேண்டோ 1லேயே நாரதர் வருவது தெரிவிக்கப்படுகிறது நமக்கு. அதன் பிறகு அவர் ஆற்றிய உரைகள், அவர்களுக்குள்ளே நடந்த சம்பாஷணை எல்லாவற்றையும் இந்த 2 காண்டங்களுக்குள் நாம் காண்கிறோம். இறுதியாக அவர் வந்த வேலை முடிந்துவிட்டது. அந்த எதிர்வரும் ஒரு பெரும் நிகழ்வை அவர்கள் சந்திக்க வேண்டும், சாவித்திரி அதற்கான பலத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதாக அவர் கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். இனி இன்றைய வரிகள் 866லேருந்து 909 வரை. இன்றுடன் நாம் இந்த காண்டத்தை முடிக்க இருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இது பற்றிய மறுபடி ஒரு நோக்கு பார்த்துவிட்டு அதன் பிறகு எந்த கேண்டோவுக்கு போகலாம், எடுத்து படிக்கலாம் என்பதை அன்னை முடிவு செய்து நமக்கு சொல்வார்கள். In the tremendous silence, lone and lost of a deciding hour in the world's fate, in her soul's climbing beyond mortal time, when she stands soul with death or soul with God, apart upon a silent desperate brink, alone with herself and death and destiny, as on some verge between time and timelessness, when being must end or life rebuild its base, alone she must conquer or alone must fall. ஒப்புயர்வற்ற மௌனத்திலே தோழமையற்றும் இழந்துபட்டும் உலகின் ஊழ் நிர்ணயிக்கப்படும் வேளையிலே அவளுடைய ஆன்மாவின் ஏற்றம் மானிட கணங்களுக்கு மேலே ஒற்றையாய் அவள் மரணத்தோடோ அல்லது இறைவனோடோ நிற்கும்பொழுது சார்பின்றி நம்பிக்கையற்ற செங்குத்தான முனையில் தன் அகத்தோடும் சாவோடும் ஊழோடும் காலமற்றது இவற்றிற்கிடையே ஏதோ ஒரு எல்லையில் இருப்பு முடிவுறல் வேண்டும், அல்லது வாழ்வு தன் அடித்தளத்தை மறுபடி கட்டுதல் வேண்டும். தனித்தே அவள் வெல்லுதல் வேண்டும், அல்லது தனித்து வீழ்தல் வேண்டும். ரொம்ப தெளிவாக சொல்கின்றார் நாரதர். அவள் தனியாகத்தான் நிற்க வேண்டும், அவள் வெல்ல வேண்டும் அல்லது வீழ வேண்டும். இரண்டில் ஒன்றுதான் அவள் எதிர்கொள்ள வேண்டும். முதல் 2 வரிகளும் சாவித்திரி இருக்கும் நிலை இங்கே காட்டப்படுகின்றது. 866லேருந்து 870 வரைக்குமே அவள் எந்த நிலையில் இருக்கின்றாள் அந்த தினத்தில், அதாவது இப்பொழுது இல்லை, இவர் பேசுகின்ற நேரத்தில் அல்ல, சத்யவானின் மரணத்தை அவள் எதிர்கொண்ட நாளில் அவள் எங்கனம் இருக்க வேண்டும் என்பதை அவர் கூறுகின்றார். அவளுடைய நிலையை நாரதர் கூறுகின்றார். மௌனத்திலே, ஒப்புயர்வற்ற மௌனத்திலே தோழமையற்றும் இழந்துபட்டும் உலகின் ஊழ் நிர்ணயிக்கப்படும் வேளையிலே, அதிலிருந்து தெரிகின்றது அந்த மரணம் நிகழ்கின்ற நாளில் என்பது நமக்கு தெரிகின்றது. அவளுடைய ஆன்மாவின் ஏற்றம் மானிட கணங்களுக்கு மேலே, அவளுடைய அந்த நிகழ்வின் பொழுது அவளுடைய நிலையானது மானிட நிலையைக்கு உட்பட்டு இருக்காது. மானிட கணங்களுக்கு மேலே என்பதென்றால் காலத்திற்கு மேற்பட்டு அவள் நிற்கப் போகின்றாள். ஒற்றையாய் எப்படி நிற்கின்றாளாம்? மரணத்தோடோ அல்லது இறைவனோடோ. எதை அவள் துணைக்கு அழைத்து கொண்டு நிற்கப் போகின்றாள்? இறைவனை துணைக்கு அழைத்து கொள்ளப் போகிறாளா அல்லது மரணத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறாளா? மரணத்தோடு நிற்கும் பொழுதுன்றது எப்படின்னு சொன்னால், மரணத்தோ அந்த இறப்பு கடவுளோடு நிற்பது என்பது அல்ல, அதை எதிர்கொண்டு நிற்கப் போகின்றாளோ, தகுந்த வல்லமை பெற்றுக்கொண்டு தனக்குள்ளே சக்தியை திரட்டி கொண்டு அந்த தருணத்திற்கு வெல்வதற்காக அந்த மரணக்கடவுளை எதிர்த்து நிற்கின்றாளோ அல்லது இறைவனோடு நிற்கும் பொழுது, இறைவனை துணைக்கு வைத்து கொண்டு நிற்கும் பொழுது என்று. இதில் இன்னொன்றும் பார்க்கலாம். சாவித்திரி இறுதியில் மரணதேவனையும் சந்தித்து பிறகு
அவருடைய அதாவது இறைவனுடைய பரமனுடைய மறுபக்கமான மரணதேவனை சந்தித்து அவருடைய ஒளிப்பக்கத்தையும் சந்திப்பாள். அதனால தான் இந்த இடத்துல மரணத்தோடோ அல்லது இறைவனோடோ அந்த 2 நிலைகளிலும் அவள் கேள்விகள் கேட்கப்படுகின்றாள். அவளுக்கு பரீட்சைகள் வைக்கப்படுகின்றது. எந்த நிலையில் அவள் உறுதியாக நிற்கின்றாள் என்பது. கடைசியில் ஒளிதேவனிடம் கூட அவள் சொல்லுவாள், இந்த எனக்காக இது தேவையில்லை, உலகத்திற்கு மறுக்கப்பட்ட ஒன்று எனக்கு தேவையில்லை என்று அவள் சொல்வாள். உலகத்திற்கு அந்த மரணமற்ற நிலை, அது மறுக்கப்பட்ட நிலையில் எனக்கு அது தேவையில்லையே என்று அவள் மறுத்து விடுவாள். அவரிடமும் அவள் மறுத்து விடுகின்றாள். இந்த இடத்தில் பகவான் காட்டுவது தான், மரணத்தோடோ அல்லது இறைவனோடோ நிற்கும் பொழுது சார்பின்றி நம்பிக்கையற்ற செங்குத்தான முனையில், அதுக்கப்புறம் வழியே இல்லை, திரும்பி வர்றதா இருந்தாலும் கஷ்டம், மேற்கொண்டு நடப்பதற்கும் அங்கே வழி கிடையாது. அப்போ எப்படி நிற்கின்றாளாம்? தன் அகத்தோடும் சாவோடும் ஊழோடும். மரணதேவனும் அங்கு நிற்கின்றான். உலகத்திற்கு விதிக்கப்பட்ட மரணம் என்ற ஒரு விதி, அதனோடும் அவள் நிற்கின்றாள். அதை அவள் வெல்ல வேண்டும். அப்பொழுது காலம் காலமற்றது, இவற்றிற்கு இடையே ஏதோ ஒரு எல்லையில், காலம் என்றால் என்ன? அவள் மரணத்தை மனித குலத்துக்காக சரி என்று ஏற்றுக்கொண்டு விடுவது, காலத்திற்கு உட்படுவது. காலமற்றது, அப்போ இறைவனுக்கு மேலே நடுப்பட்ட ஒரு நிலையில், இங்கே நம்ம இந்த சூப்பர் கான்சென்ட் சூப்பர் மைண்ட் இருக்கின்ற அந்த நிலை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த எல்லையில் இருப்பு முடிவுறல் வேண்டும். இந்த பீயிங் இருக்கின்றதே அது முடிந்து விட வேண்டும். அதாவது மனிதனுடைய பிறப்பு இறப்பு என்ற சர்க்கிள் அது மாறி மாறி வருகின்றது, அது முடிந்து விடல் வேண்டும். அல்லது வாழ்வு தன் அடித்தளத்தை மறுபடி கட்டுதல் வேண்டும். மறுபடி இந்த வாழ்வினை தெய்வீக வாழ்வாக மாற்றிக்கொண்டு மனிதன் அதில் வாழ வேண்டும். அப்பொழுது இறப்பு என்பதே இல்லாமல் போய்விடும். பேரின்பத்திலேயே மனிதனால் வாழ முடியும். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஊழ் விதி, துயரம், அது தருகின்ற வலி, நோவு, இவற்றையெல்லாம் அவன் சந்திக்க வேண்டி இருக்காது. எப்பொழுது தன் அடித்தளத்தை மறுபடி கட்டி கொண்டாள், அப்பொழுது இங்கே அவள் காலத்தை வென்று இருக்க வேண்டும். அந்த உலகத்தை மாற்றுவதற்கான சக்தியை இங்கே கொண்டு வர வேண்டும். தனித்தே அவள் வெல்லுதல் வேண்டும், அல்லது தனித்து வீழ்தல் வேண்டும். இந்த தனித்து வீழ்ந்து விட்டாள் என்றால் அதற்கு பிறகு மீட்சியே கிடையாது. ஆகவே இங்கே அவள் தனித்து வெல்லுதல் வேண்டும். She must conquer or alone must fall. இந்த 2 தான் இருக்கு. அதை ஏன் அவர் மறுபடி சொல்கின்றார் என்றால், இதில் ஒன்று நடக்கப் போகின்றது என்றால் பாசிட்டிவ், அதாவது நேர்மறையானதுதான் நடக்கப் போகின்றது என்பதை அவர் மறைமுகமாக அங்கே சுட்டி காட்டுகின்றார். எந்த இடத்திலானாலும் சரி அவள் தனித்து தான் நிற்க வேண்டும், அவளுக்கு எந்த ஒரு சகாயமும் வராது என்று கூறுகின்றார். இந்த மறுபடி கட்டுதல் வேண்டும் என்பதில் வாழ்வானது முற்றிலும் மாறுபட வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மஸ்ட் டேக் பிளேஸ். இதை ஏற்றுக்கொண்டு பணிந்து பணிந்து செல்லக்கூடாது, முற்றிலுமாக மாற வேண்டும் என்பதுதான் மறுபடி கட்டுதல் வேண்டும் என்று வருகின்றது. இருப்பு முடிவுறல் வேண்டும் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், விதிக்கு ஆட்பட்டு என்றும் போலவே இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கைப்படியே பழைய பழக்க வழக்கங்களின்படியே இருப்பது, அது முடிய வேண்டும். அது முடிந்து வாழ்வானது தன்னுடைய அடித்தளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பழைய பழக்க வழக்கங்களில் அது இருந்து மறுபடி அதே நிலைக்கு சென்று அதிலேயே உழன்று கிடக்காமல் அடுத்த நிலையாகிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக அவள் வென்று வந்த வெற்றியானது இங்கே நிலைநாட்டப்படும். No human aid can reach her in that hour. No armored God stands shining at her side. Cry not to heaven, for she alone can save. For this the silent force came missioned down. In her the conscious will took human shape. She only can save herself and save the world. எந்த மானிட சகாயமும் அந்த வேளையில் அவளை சென்றடையாது. படைக்கலன் கொண்ட எந்த கடவுளும் அவள் பக்கலில் ஒளிர்ந்திரான்.
ஸ்வர்க்கத்தை துணை கோரி கதறாதே, ஏனெனில் அவளால் மட்டுமே காக்க இயலும். இதற்கெனவே அவ்வமைதியான சக்தி குறிக்கோளுடன் இறங்கி வந்துள்ளது. அவளுள் அவ்வுணர்வின் வைராக்கியமே மானிட வடிவம் தாங்கி வந்துள்ளது. அவளால் மட்டுமே தன்னையும் இவ்வுலகையும் காக்கக்கூடும். முதல் 2 வரிகளில் எதுவுமே அவளுக்கு துணை செய்ய இயலாது என்று கூறுகின்றார். அது அடுத்த 4 வரிகள்லையும் அதற்கான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இங்கே நடுவில் வருகின்றது, சாவித்திரியுடைய அன்னையை பார்த்து ஒரு ஆணை போல சொல்கின்றார், சொர்க்கத்தின் துணை கோரி கதறாதே அப்படின்னு சொல்லிடுறார். முதல்ல எதுவுமே துணை செய்யாது, அவளுக்குரிய பலம், அவள் கொண்டு வந்துள்ள எந்த குறிக்கோளுடன் வந்துள்ளாலோ அதை நிறைவேற்றுவதற்கான பலம் அவளிடம் இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லிவிட்டிருந்தேன். அதையே அடுத்த வரிகளில் மிக தெளிவாகவும் எடுத்துரைக்கின்றார். நடுவில் அன்னைக்கு ஒரு கட்டளை, நீ அது திருப்பி அந்த கடவுளை உதவி கழித்து இந்த கடவுளெல்லாம் உதவி கழித்து சாவித்திரிக்கு துணை போங்கள்னா ஒன்றும் கேட்காத, சொர்க்கத்தின் துணை கோரி கதறாதேன்னு சொல்லிட்டு அப்புறம் காரணங்களை சொல்ல, ஏனெனில் அவளால் மட்டுமே காக்க இயலும், வேற யார் வந்தாலும் அங்கே முடியாது, அவள் ஒருத்தியே தனித்து நின்று காப்பாள். இதற்கெனவே அவ்வமைதியான சக்தி குறிக்கோளுடன் இறங்கி வந்துள்ளது. அவள் இங்கே இறங்கி வந்துள்ளாள். த சைலண்ட் ஃபோர்ஸ், கேபிட்டல் எஃப் கொடுத்துருக்கார் பகவான் பாருங்க. அங்கே அவ்வளவு சக்தி, இறைவனுடைய வல்லமையானது இங்கே கேம் மிஷன்டு டவுன், அதையே குறிக்கோளாக கொண்டு இங்கே இறங்கி வந்துள்ளது. தெய்வீக அன்னை அஸ்வபதி மன்னருடைய வேண்டுகோளுக்கு இறங்கி வரமளிக்கின்றாள். இங்கே சொர்க்கத்தின் கிளை ஒன்று பெயர்த்து நடப்படும் என்று அவள் அன்று உறுதி கூறினாள். அதன் பிறகு சாவித்திரி பிறக்கின்றாள். ஆகவே இந்த இடத்தில் குறிக்கோளுடன் தான் இங்கே அந்த சக்தியானது வந்திருக்கின்றது. அவளுள் அவ்வுணர்வின் வைராக்கியமே மானிட வடிவம் தாங்கி வந்துள்ளது. உனக்கு உன் கண்ணுங்க சாதாரண உன்னுடைய மகளாக மனித பிறவியாக தெரிகின்றாள். ஆனால் இங்கே என்ன, அந்த உணர்வு, பரமனுடைய உணர்வானது வைராக்கியம் பூண்டு இங்கே வந்துள்ளது. மறுபடி பார்த்தா கேபிட்டல் டபிள்யூ கொடுத்து வில்னு கொடுத்துருக்கார் பகவான். கான்ஷியஸ் வில், பரமனுடைய அந்த சங்கல்பம், இந்த உலகை காக்க வேண்டும் என்ற சங்கல்பமே மானிட வடிவாக வந்துள்ளது. அந்த இன்ஃபினைட் ஃபைனைட்டுக்குள்ள வந்திருக்கின்றான் சாவித்திரி வடிவத்தில். அவளால் மட்டுமே தன்னையும் இவ்வுலகையும் காக்கக்கூடும். She only can save herself and save the world. ஹர்செல்ஃப்ன்றது இங்கே எதற்காக குறிக்கப்பட்டு இருக்கின்றது? சத்தியவான் அவளை நம்பி வந்துவிட்ட ஆன்மா, அந்த ஆன்மாவை அவள் தனக்கென சொந்தம் கொண்டிருக்கின்றாள். அந்த ஆன்மாவின் துணை கொண்டு அவள் இங்கே பூமியில் காரியங்கள் ஆற்றப் போகின்றாள். ஆகவே ஹர்செல்ஃப், அவளுக்காக சத்தியவானை, அந்த ஆன்மாவை மீட்டு கொண்டு வர வேண்டும். அண்ட் சேவ் த வேர்ல்ட், உலகத்தையும் அதன் மூலம் காக்க முடியும். இங்கே 2 சக்திகள் இறங்கி வேலை செய்ய வேண்டும். இதுதான் பகவான் அன்னையினுடைய யோகம். முற்றுமான யோகம் என்னவென்றால் 2 சக்திகள் இங்கே இறங்கி வேலை செய்ய வேண்டும். ஒரு சக்தி மாத்திரம் போதாது, மேஸ்குலின் எனர்ஜி மாத்திரம் போதாது, ஃபெமினைன், அதை செயலாற்றக்கூடிய அந்த பெண் சக்தி. இந்த இடத்துல பெண் என்றால் நாம் நமது மானிட உருவத்தை மனதில் கொள்ளக்கூடாது. அது ஸ்டாட்டிக் எனர்ஜி, பரா என்பது, அபரா என்பது இங்கே கைனட்டிக் எனர்ஜி, அதாவது இறங்கி வேலை செய்கின்றது. 2ம் இருந்தால்தான் இந்த யோகத்தில் வேலை நடைபெறும் என்பதுதான் முக்கியமான கருத்து நாம் இந்த பரிபூர்ண யோகத்தில் அறிந்து கொள்வது. ஆகவே இங்கே அவள் தன்னையும் இவ்வுலகையும் காக்கக்கூடும் சத்தியவானின் துணை கொண்டு, சத்தியவானின் ஆன்மாவை மீட்டு கொண்டு வருவதன் மூலம். O Queen, stand back from that stupendous scene. Come not between her and her hour of fate. Her hour must come and none can intervene. Think not to turn her from her heaven-sent talk. Strive now to save her from her own high will.
ஓ அரசியே, இம்மகத்தான காட்சியிலிருந்து விலகி நில். அவளுக்கும் அவள் ஊழின் கணத்திற்கும் இடையே குறுக்கிடாதே. அவளுடைய நேரம் கட்டாயமாக வரும். அதில் யாரும் தலையிட முடியாது. விண்ணுலகப் பெரும் பணிக்கென்று அனுப்பப்பட்ட அவளை திசை திருப்ப எண்ணாதே. அவளின் சொந்த உயர் சங்கல்பத்திலிருந்து அவளை காப்பாற்ற வீணே முயற்சிக்காதே. சொல்லிட்டார். அரசிக்கு ஒரு பெரிய கட்டளையை இங்கே இட்டு விடுகின்றார். ஓ அரசியே, அந்த காட்சியிலிருந்து, அதாவது இம்மகத்தான காட்சி என்பது இந்த திருமணம் நடைபெறப் போவது. அன்றைக்கு சத்தியவானின் மரணத்தை சந்திக்கின்ற நாள் அல்ல. இதோ இப்பொழுது திருமணம் நடக்க வேண்டுமே, இந்த காட்சியிலிருந்து உன்னுடைய குறுக்கீட்டை எடுத்துக்கொள். வேறொருவனை தேடிவா என்று நீ சொன்னாயே, அந்த வார்த்தைகளை மறுபடி நீ வாங்கிக்கொள். உன் மனதிலிருந்தே எடுத்துவிடு. ஏனென்றால் இன்றிலிருந்து அந்த ஒரு வருட காலத்திற்கு அவளுள் அந்த எண்ணமே வரக்கூடாது. ஓ சாவித்திரி இன்னொருத்தனை மணந்து கொண்டிருந்தால் இது வந்திருக்காதே, நேர்ந்திருக்காதே என்று அந்த எண்ணமே அவளுக்குள் வரக்கூடாது. ஏனென்றால் அவளுடைய மகளின் மேல் பூர்ண நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை ஃபெய்த்ன்றதுதான் பெரிய, எந்த யோகத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்பிக்கை அற்று இருந்தோமானால் அல்லது அரைகுறை நம்பிக்கையுடன் இருந்தோமானால் எந்த முன்னேற்றமும் இருக்காது, பலனே கிடையாது. அதனால் முன்னேற்றத்தை விட பலனே கிடையாது. ஒரு பக்கம் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தால் எந்த விதத்தில் அங்கே முன்னேற்றம் ஏற்படும்? ஆகவே இந்த இடத்தில் அவள் அந்த ஒரு வருட காலமும் என் மகள் வெற்றி கொள்வாள் என்ற ஒரே எண்ணத்திலேயே இருக்க வேண்டும். ஆனால் தான் இந்த மகத்தான காட்சியிலிருந்து விலகினில் என்று அவர் கூறிவிட்டு, அவளுக்கும் அவளின் ஊழின் கணத்திற்கும் இடையே குறுக்கிடாதே. மறுபடி அவளுடைய ஃபேட் இப்படி ஆயிடுத்து, ஐயோ என் மகளுடைய தலைவிதி இப்படி ஆகிவிட்டதே என்று நீ நினைத்து கொண்டு வருந்தி கொண்டே இருக்கிறாதே. உன்னுடைய எண்ணமானது அங்கே குறுக்கீடாகவே அமையும். நீ நிச்சலனமாக இருக்க வேண்டும். எப்படி சாவித்திரி நிச்சலனமாக நின்று தனியே நின்று அதனை எதிர்கொள்ளப் போகின்றாளோ அதே போல நீயும் இங்கே அமைதியோடு இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஒரு உணர்ச்சி, ஏனென்றால் சாவித்திரி தெய்வீக மாதாதான் என்றாலும் அவளுடைய தாயாரின் உணர்ச்சிகள் அவளை பாதிக்கக்கூடும். அது தெரியாது. ஒரு இடம் அமைதியாக இருந்ததென்றால் சுற்றிலுமே ஒரு அமைதி ஏற்பட்டு கொண்டே வரும். சாவித்திரியினுடைய அன்னைக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நீ அமைதியோடு இருந்தால் எல்லாமே நன்றாக நடக்கும். உன் மனதில் அந்த எண்ணத்தை குறுக்கிட்டு கொண்டு வராதே. தோற்று விடுவாளோ என்ற எண்ணங்களை கொண்டு வராதே. பகவானும் அன்னையும் சொல்லி, ஒரு கஷ்டத்தை பற்றி நினைப்பதன் மூலமே அதற்கு நீ அதிக வலுவை கொடுக்கிறாய் என்று முதல் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே அந்த அர்த்தத்தை கொள்ளலாம். அவளுடைய நேரம் கட்டாயமாக வரும், அதில் யாரும் தலையிட முடியாது. நீ என்னதான் செஞ்சாலுமே அந்த நேரத்தை அவள் சந்திக்கத்தான் வேண்டும். அதில் யாரும் அங்கே குறுக்கி வர முடியாது. அதனால தானே கானகத்தில் தனித்து அவர்கள் இருவரும் இருக்கும் பொழுது மரணம் சம்பவிக்கின்றது. விண்ணுலக பெரும் பணிக்கென்று அனுப்பப்பட்ட அவளை திசை திருப்ப எண்ணாதே. இப்போ இந்த முதல் மூன்று வரிகளுக்குமான காரணத்தை இங்கே சொல்கின்றார். ஏன், எதற்காக அப்படின்றது தான். விண்ணுலக பெரும் பணிக்கென்று அனுப்பப்பட்ட அவள் ஒரு குறிக்கோளை கொண்டு வந்திருக்கின்றாள். இறைவனின் பெரும் பணியை ஆற்றுவதற்கென்று. அதை நீ திசை திருப்ப எண்ணாதே. அவளின் சொந்த உயர் சங்கல்பத்திலிருந்து அவளை காப்பாற்ற வீணே முயற்சிக்காதே. ஹர் ஓன் ஹை வில். சாவித்தினுடைய உயர் சங்கல்பம். தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை அவள் அறிந்தே வந்திருக்கின்றாள். அதற்கான வேலைகளைத்தான் அவள் இது நாள் வரை செய்து கொண்டு வந்திருக்கின்றாள். இந்த தேர்வும் அப்படிப்பட்ட ஒன்று. அந்த மரணம் அடைகின்ற நாளில் அவளுக்கு தெரியும் அதை சந்தித்து வெற்றி கொள்வதற்கென. அத்தகைய உயர் சங்கல்பமானது அவளுள்ளே உரைகின்றது. அதிலிருந்து, அதாவது அந்த துன்பத்திலிருந்து அவளை காப்பாற்றுவதற்கு நீ செய்கின்ற முயற்சி வீண். அதைத்தான் அப்படி சொல்ல, வீணே முயற்சிக்காதேன்னு சொன்னால் அதை பற்றி எண்ணத்தில் கூட கொண்டு வராத. நீ அமைதியாக இரு. Thou hast no place in that tremendous strife. Thy love and longing are not arbiters there. Leave the world's fate and her to God's sole God.
அவ்வுயர் சமரிலே உனக்கோர் இடமில்லை. உனது அன்பும் விழைவும் ஆங்கே நடுநிலையாளர்கள் அல்ல. பரமனின் தனித்த பாதுகாப்பிலே அவளையும் உலகின் விதியையும் விட்டுவிடு. முந்தைய வரிகளின் கருத்தை இங்கேயும் தொடர்கின்றது. அப்படிப்பட்ட உயர்ந்த போரிலே உனக்கு இடமில்லை என்றால் உன்னுடைய எண்ணங்களுக்கோ உன்னுடைய குறுக்கீட்டிற்கோ இடமில்லை, நீ ஒதுங்கிவிடு. உன்னுடைய அன்பு தாயார் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு என்னுடைய குழந்தை என்று நீ நினைக்கின்றாயே, அந்த அன்பு என உலகத்திலேயே மிகச்சிறந்த அன்பு ஒரு தாயுடைய அன்பு தான். அது எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையை அடைந்தாலும் அந்த குழந்தையின் மேல் இருக்கின்ற அன்பு மாறவே மாறாது. ஒரு கொடியவனாக இருந்த பொழுதிலும் தாய் அந்த குழந்தையிடம் அன்பு செலுத்துவாள். எனவே உன்னுடைய அன்பும் விழைவும் அவளுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று நீ விழைகின்றாயே, அவை இங்கே ஆர்பிட்டர்ஸ் இல்லை. பாரு, என்கிட்ட சரியான ரீசன் இருக்கு அப்படின்னு நீ சொல்லலாம், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீ சொன்னாலும், ஆனால் இங்கே அதற்கான இடம் இல்லை. ஏன்னா அவள் வந்ததே வேறு ஒரு நிலையில் வேறொரு பணியை சாதிப்பதற்கென இந்த உலகத்திற்கு மகத்தான ஒன்றை கொண்டு வருவதற்காக தான் இங்கே வந்திருக்கான். அந்த இடத்தில் இந்த அன்புமோ உன்னுடைய விழிவுமோ ஒரு வேலையும் செய்ய போவதில்லை. உன்னுடைய அன்பு உன்னிடமே இருக்கட்டும். உன்னுடைய ஆர்வமும் அவள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், மக்களை பெற வேண்டும், இனிய இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற விளைவெல்லாம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நீ வைத்துக்கொள். ஆனால் அவளுடைய பணியில் நீ தலையிடாதே. யாரிடம் விட்டுவிட சொல்கின்றார்? பரமனின் தனித்த பாதுகாப்பிலே. Who is protecting her? The great power, the supreme power is protecting her. அவளை அது பாதுகாக்கின்றது. உன்னுடைய பலமோ உன்னுடைய அன்போ உன்னுடைய விளைவுகளோ அவளை காக்கப் போவதில்லை. அவள் இறைவனுடைய தனித்த பாதுகாப்பிலே இருக்கின்றாள். இங்கே மறுபக்கத்தில் யார் இருக்கிறார்கள்? உலகின் விதி. இரண்டுக்கும் நடுவில் அவள் நிற்கின்றாள். அதே போலதான் அங்கே சத்தியவான் மனித இனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகின்ற ஆன்மா, மனித ஆன்மா அது. இவள் அங்கே மரணதேவன் மறுபக்கத்தில் இருக்கின்றான். அவர்கள் இருவருக்கும் இடையில் நின்று கொண்டிருக்கின்றாள். அதனால் ஷீ இஸ் தி கோல்டன் பிரிட்ஜ்னு அந்த அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதரில் வர்ற லைன்களை வரிகளை போல அற்புதமான வரிகள் வேறு எங்குமே கிடையாது. அந்த 28 வரிகளை நம்ம படித்து பார்த்தோம், ஆனால் எந்த இடத்திலும் அவற்றை பொருத்தி பார்க்க முடியும். அவ்வளவு அழகான வரிகள். இங்கே அந்த ரெண்டுக்கும் நடுவில் அவர் நின்று கொண்டிருக்கின்றாள். யாருடைய பாதுகாப்பு அங்கே இருக்கின்றது? ஏவனுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. ஆகவே அவளை விட்டு செல். உலகின் விதிக்கும் அவளையும் உலகின் விதியும் தனியே விட்டு செல் என்று அவர் கூறுகின்றார். Even if he seems to leave her to her lone strength, even though all falters, all falls and sees an end, and the heart fails, and only are death and night, God given her strength can battle against doom, even on a brink where death alone seems close, and no human strength can hinder or can help. அவனுமே அவளை அவளின் சொந்த பலத்தில் விட்டு சென்றாலும், அனைத்துமே தவறாக போயினும், வீழ்ச்சியுறினும், முடிவொன்றினை கண்ணுறினும், இதயம் தோல்வியுற்றாலும், இருளும் மரணமுமே இற்றாலும், அவளுக்கு இறைவன் அளித்த திட்பம் கார் இருளோடு போர் செய்யும். போர் இக்கட்டில் இறப்பு மட்டுமே அருகிருப்பது போல் தோன்றினும், எந்த மனித பலமும் குறுக்கிடவோ உதவிடவோ முடியாது. இங்கே அவனுமே என்றது இறைவன். இறைவனுமே சாவித்திரியே பார்த்துப்பா, அவளுக்கு அதற்கான பலம் இருக்கின்றது என்று அவளை விட்டு போய்விட்டாலும், அப்புறம் அனைத்துமே தவறாக போயினும், எல்லாமே போயிட்டாலும் சரி, தப்பாகவே போயிட்டுனாலும் சரி, எல்லாமே விழுந்து விட்டாலும் சரி, அந்த இறுதி முடிவினை பார்த்து விட்டாலும் சரி, எல்லாமுமே தவறாக போய்விட்டான். இந்த முதல் 3 வரிகளும் எல்லாமே தலைகீழாக போய்விட்ட நிலையிலும் அப்படின்றத சொல்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவள் என்ன செய்வாளாம்? இறைவன் அளித்த திட்பத்தோடு கார் இருளோடு போர் செய்ய முடியும்.
இறைவன் அவளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், பலத்தை கொடுத்திருக்கின்றான். அதை வைத்துக்கொண்டு அவளால் போரிட முடியும். ஒரு இக்கட்டில் இறப்பு மட்டுமே அருகிருப்பது போல் தோன்றினும் எந்த மனித பலமும் குறுக்கிடவோ உதவிடவோ முடியாது. அவள் மட்டுமே இந்த இக்கட்டை சமாளிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்கின்றார் நாரதர். வேற யாரும் அந்த இடத்துல கிடையாது. சத்தியவானுடைய உயிரை, அதான் ஆன்மாவை இறப்பு கடவுள் எடுத்து செல்கின்றார். சுற்றிலும் கானகம், அவள் தனித்து இருக்கின்றாள். அந்த மதிய வேளை அப்படியே அவள் இருட்டி கொண்டு வருகின்றத, அந்த இறப்பு கடவுள் வந்தவுடன் அந்த இடமே ஒரு இருள் சூழ்ந்தது போல் ஆகின்றது. அந்த நேரத்தில் அவள் உணர்ந்து விடுகின்றாள் ஏதோ ஒன்று இருப்பதை. அது தன்னுடைய கணவனின் ஆவியை, ஆன்மாவை எடுத்து செல்வதையும் அவள் உணர்கின்றார். அவர்கள் 3 பேர் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறார்கள். அதனால்தான் தனித்து மரணத்து இறப்பு மட்டுமே அருகிருப்பது போல் தோன்றினும் எந்த மனித பலமும் குறுக்கிடவோ உதவிடவோ முடியாது. யார் போய் அந்த நேரத்தில் உதவி செய்ய முடியும்? முடியாது. எந்த குறுக்கிடவும் முடியாது. இங்கே இறைவன் முதல்ல சொல்றார். அவர் இறைவன் அவளுடைய சொந்த பலத்தில் விட்டு சென்று விட்டாலும் ஒருவேளை அந்த இறைவனே வந்து உதவி செய்வாரோ? இல்லை, அது கூட அங்கே வராது, எதுவுமே வராது. அவளே தனித்து நிற்பாள். அப்போ மனித பலம் எம்மாட்டேன் இல்லையா? மனித பலமானது அங்கே எதுவுமே செய்வதற்கு இல்லை. அவள் அந்த நேரத்தில் தன்னுடைய முழு வல்லமையையும் எடுத்துக்கொண்டு போரிடுவாள். Think not to intercede with hidden will. Intrude not twixt her spirit and its force, but leave her to her mighty self and fate. மறைந்துள்ள உறுதிப்பாட்டை இடையிட்டு பரிந்து பேச எண்ணாதே. அவளுடைய ஆன்மாவிற்கும் அதன் பலத்திற்கும் இடையே குறுக்கிடாதே. அவள் பேராற்றல் மிகு ஆன்மாவையும் ஊழையும் அவளே எதிர்கொள்ள விட்டுவிடு. இங்கே முதல் வரியானது சாவித்திரிக்காக பரிந்து கொண்டு பேசாதே அப்படின்றத சொல்கின்றார். மறுபடி நாரதனுடைய கடைசி கூற்றானது ஒரு கட்டளை போலதான் வருகின்றது. இதோடு அவருடைய உரையானது முடிந்து விடுகின்றது. அவர் வந்த நோக்கம் இங்கே நிறைவேறி விடுகின்றது. ஆகவே இதனோடு அவர் முடித்துவிட்டு தன்னுடைய உலகை நோக்கி பயணிக்கப் போகின்றார். இந்த வரிகள் இருக்கின்றதே 848 897 வரி வரை உள்ள பகுதியே பகவான் கடைசியாக திருத்தி அமைத்த வரிகள். இவற்றைத்தான் இறுதியாக சாவித்திரி காவியம் திருத்தி எழுதப்பட ஆரம்பித்தது. இந்த வரிகளோடு, அதாவது 848 897 வரை உள்ள வரிகளை பகவான் எழுதிவிட்டு சாவித்திரி வேலை முடிவுற்றது என்று நிரோத்பரனிடம் சொல்லிவிடுகின்றார். மிக குறிப்பாக சொல்ல போனோம்னா பக்கம் 459 வரி 811 812 813 இந்த 3 வரிகளே பகவான் கடைசியாக சொன்ன வரிகள். இது ஸ்ரத்தாவனுடைய கிளாஸில் அவங்க சொன்னது. அது 459 811 812 813 இந்த 3 வரிகளோடு பகவான் சாவித்திரி காவியத்தை முடித்து விட்டதாக சொல்லி தன்னுடைய உடலையும் நீத்து விடுகின்றார். அந்த 3 வரிகளில் தான் வந்து சத்தியவானின் மரணத்தை பற்றி சொல்லி அது எதற்காக என்றும் சொல்லி முடித்திருப்பார். அதாவது தான் தனது பூத உடலை நீக்கப் போகிறோம் என்பதை அவர் அங்கே அருளியிருக்கின்றார். மறைந்துள்ள உறுதிப்பாட்டை இடையிட்டு பரிந்து பேச எண்ணாதே. அவளுக்காக பரிந்து கொண்டு வராதே. அவளை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. அம்மான்ற ஒரு நிலையிலிருந்து என்னோட குழந்தைன்றதுதான் உனக்கு தெரிகின்றது. அதற்கு மேலே அவளை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் அது முழுமையாக இல்லை. நாம் அப்படித்தான் அது உண்மையின் ஒரு பக்கத்தை மாத்திரம் அறிந்து கொண்டு விட்டு நாம் முழு உண்மையுமே தெரிந்து கொண்டது போல் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். முழு உண்மையை அறிந்தவர் எவருமே கிடையாது, அன்னையும் பகவானும் தவிர. ஆகவே இந்த இடத்துல அவளை பற்றி முழுமையாக உனக்கு தெரியாது. ஆகவே அவளுடைய உறுதிப்பாட்டை, அவளுடைய அந்த வில் பவரை
தடுத்து நிறுத்தணும், அதாவது வில் பவரை தடுத்து நிறுத்துவதல்ல, அதற்கு குறுக்கீடாக வராதே அப்படின்னு சொல்லுகின்றார். அதாவது வில் என்பது கேபிட்டல் டபிள்யூ கொடுத்திருக்கிறதுனால உயர் சங்கல்பம், திட சங்கல்பம் என்று அர்த்தம். அவளுடைய ஆன்மாவுக்கும் அதன் பலத்திற்கும் இடையே குறுக்கிடாதே. சாவித்திரியுடைய ஆன்மாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதனுடைய பலத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன் இந்த ஒரு மானிட வரம்புக்குள்ளேயே அவளை அடக்கி கொண்டு நீ பார்க்கின்றாய்? அவள் அதற்கும் மேற்பட்டவள். அவள் தனித்து நிற்கும் பொழுது பெரியோர் பலம் மிக்கோர். அவள் தனித்து நிற்கப் போகின்றாள். அந்த நேரத்தில் அவள் மிகுந்த பலத்தை பெற்றிருக்கப் போகிறாள். ஆகவே நீ இங்கே குறுக்கிட வேண்டாம். உனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது. தெரியாத நிலையில் நீ அவளை காக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டு அந்த தெய்வத்தை இந்த தெய்வத்தை சொர்க்கத்தின் துணையெல்லாம் நாடாதே, நீ பேசாமல் இருந்தாலே போதும் என்பது போல் அவர் கூறுகின்றார். அவள் பேராற்றல் மிகு ஆன்மாவையும் ஊழையும் அவளே எதிர்கொள்ள விட்டுவிடு. அவளுடைய ஆன்மாவின் பலத்தை அவள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சாவித்திரிக்கான ஒரு குறிப்பு அது. பேராற்றல் மிகு ஆன்மா. ஏனென்றால் சாவித்திரியுமே முதலில் தெரியாத நிலையில்தான் இருக்கின்றாள். எங்கிருந்து நான் பலத்தை பெற்று கொண்டு சத்தியவானுடைய மரணத்தை வெல்ல முடியும் என்று அவள் அங்கே நிற்கின்றாள். அப்பொழுது அவளுக்கு அறிவிக்கப்படுகின்றது, உனக்குள்ளே சென்று உனது ஆன்மாவை தேடி கண்டுபிடி, அதனிடத்தே இருந்து பலத்தை பெற்றுக்கொள், உனக்கு தேவையான பலம் அங்கேதான் இருக்கின்றது என்று. ஆகவே இங்கே பேராற்றல் மிகு ஆன்மாவை அவளே தேடி கண்டுபிடிக்கட்டும், உனக்கு ஒன்றுமே தெரியாது. அதே போல அது எதிர்கொள்ள வேண்டிய ஊழையும், இந்த ஆற்றல் மிகு பேரான்மாதான் அந்த ஊழை எதிர்கொள்ளப் போகின்றது. ஆனால் அது இங்கே எதற்கு கட்டுப்பட்டு வந்திருக்கின்றது? ஒரு உருவத்துக்குள் கட்டுப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. சாவித்ரி என்ற உருவத்துக்குள் அது கட்டுப்பட்டு கொண்டு வந்து நிற்கின்றது. அந்த கட்டுப்பட்ட ஒரு உருவமானது, ஒரு ஃபார்ம், அது என்ன செய்ய வேண்டும்? தனக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை, பேரான்மாவின் ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்கு தெரியும் அந்த விதியை எப்படி வெல்வது என்று, எப்படி எதிர்கொள்வது என்று. முதல் இந்த இடத்துல வெல்வதுன்னு கூட அவர் சொல்லலை, எதிர்கொள்ளத்தான். ரெண்டு பேருமே போரிட்டு கொள்ளட்டும், நம்ம யாரும் நடுவில் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே சொல்லிவிடுகின்றார். இதோடு நாரதருடைய உரையானது முடிந்து விடுகின்றது. இப்போ 190வது வரையில் ஆரம்பித்தார் அவர். நடுவில் ஒரு 5-6 லைனும் என்னமோ தான் அஸ்வபதி மன்னருடைய கேள்வியாக அங்கே வருகின்றது. மற்றவை அனைத்துமே இங்கே நாரதருடைய உரையாகத்தான் வருகின்றது. நாம் பார்த்திருந்தோம், பல உண்மைகளை அவர் எடுத்து உரைத்து கொண்டே போகின்றார் என்று. இறுதியாக அவர் எல்லாவற்றையும் உணர்த்திவிட்டு, குறிப்பாக முக்கியமாக சாவித்தினுடைய அன்னைக்கு இந்த உண்மைகளை எல்லாம் தெரிவித்துவிட்டு அவர் செல்ல போகின்றார். இதோடு அவருடைய உரையானது முடிகின்றது. He spoke and ceased and left the earthly scene. Away from the strife and suffering on our globe, he turned towards his far-off blissful home. அவர் பேசி முடித்தபின் இவ்வுலக காட்சியினின்று மறைந்தார். நமது உலகின் போராட்டங்கள் துயரங்களிலிருந்து விலகி நெடுந்தொலைவேயுள்ள தனது பரவசம் கொண்ட வானுலகை நோக்கி திரும்பினார். வந்த வேலை முடிந்துவிட்டது. நாரதர் திரும்புவது காட்டப்படுகிறது. He spoke and ceased and left the earthly scene. அங்கே அப்படியே ஒரு முற்று பெற்று விட்டது. அதற்கு மேலே இங்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலையில் அவர் earthly scene, இந்த மண்ணுலக காட்சியினின்று மறைகின்றார். எங்கிருந்து போகின்றார் அவர்? நமது உலகின் போராட்டங்கள் துயரங்களிலிருந்து விலகி எங்கிருந்து போகிறார்? எங்கே போகிறார்? நெடுந்தொலைவே உள்ள தனது பரவசம் கொண்ட வானுலகை நோக்கி திரும்பினார். அந்த உலகத்தை நோக்கி அவர் செல்கின்றார். அவருடைய பணியானது அவருக்கு இட்ட பணி. அதுவும் அங்கே இறைவன் நாரதருக்கு அளித்த பணி. இவ்வாறாக வந்து இந்த உண்மைகளை எடுத்துரைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது இறைவன் அவருக்கு இட்ட பணி. அந்த வேலையை அவர் வெற்றிகரமாக முடித்து விட்டார். அதற்கு மேலே ஒரு வார்த்தை பேசுவதற்கும் இல்லை, அதற்கு மேலே
எந்த நிலையிலும் அவர் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. ஆகவே சீஸ்டு, முடிந்து விட்டது, எல்லாமே முடிந்து விட்டது. அவர் போயினார். இப்பொழுது 3 பேர் அங்கே இவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மன்னர் அஸ்வபதி, ராணி மாளவிகா, சாவித்திரி, 3 பேருக்குமே ஆன உரைகளை, கருத்துக்களை அவர் இங்கே சொல்லிவிட்டு செல்கின்றார். ஏனென்றால் அந்த 3 பேரும் தான் இங்கே முக்கியமானவர்கள். ராணியுடைய துயரமானது சாவித்திரியினுடைய அன்னையின் துயரமாக அமைந்து அவளை ஒருவேளை பின்னிழுக்கலாம். ஆகவே ராணியே, நீ துயரத்திலிருந்து விடுபட்டு செல்ல வேண்டும். உன்னை விடுவித்துக்கொள். சாவித்திரிக்கும் அவளுடைய ஊழுக்கும் அவளுடைய பேர் ஆன்மாவினுடைய ஆற்றலுக்கும் குறுக்கே நிற்காதபடி, உன்னுடைய எண்ணங்களை கொண்டு வராதபடி நீ ஓய்வெடுத்துக்கொள். முதல்ல. இரண்டாவது, மன்னர் அஸ்வபதிக்கு, ஆமாம், நீங்கள் கூறினீர்களே, சர்வ வல்லமையுடன் அவள் பிறந்திருக்கின்றாளே, அந்த வல்லமையானது விதிக்கு சமமான ஒன்று அல்லவா என்று கேட்டீரல்லவா? ஆமாம். ஆகவே அவள் வெல்வாள். அவருக்கான பதில் வெல்வாள் என்பது அங்கே அடியோட்டமாக காட்டப்படுகின்றது. மன்னர் அஸ்வபதிக்கு. சாவித்திரிக்கு என்ன செய்யணும்? அவளுடைய பணி என்ன, குறிக்கோள் என்ன, அவள் தாங்கி வந்த இந்த அவதாரத்தின் பணி என்ன, அதை எங்கனம் அவள் நிறைவேற்ற வேண்டும் என்று. இந்த முந்தின கேண்டோல்லே அவர் சொல்லியிருப்பார், உன்னை பார்த்தா ரொம்ப அழகாக தெரியறது, உலகத்து இன்பங்களையெல்லாம் கொண்டு வந்து விட்டார் போல் இருக்கின்றது, அந்த இன்பங்களையெல்லாம் வைத்து கொண்டு நீ மற்றவர்களை மறந்து விட போகிறாயா என்ற மாதிரி அவர் அங்கே கேட்டிருப்பார். அவருக்கு இங்கே வந்த காரணமே சாவித்திரிக்கு அவளுடைய குறிக்கோளை, அவளுடைய மிஷன் என்ன, அவதாரத்தின் குறிக்கோள் என்ன என்பதை நினைவூட்டுவது. இங்கே மன்னர் அஸ்வபதிக்கு ஒரு உறுதி மொழி அளிக்கப்படுகின்றது. நீ எதற்காக தவமிருந்து இத்தகைய ஒரு தவ செல்வியை பெற்றாயோ அந்த குறிக்கோளானது நிறைவேறப் போகின்றது. ஆகவே அதற்காக நீ எதுவும் கவலையுற வேண்டாம். சாவித்திரி மரணத்தை வெற்றி கொள்ள மாட்டாளோ, இந்த உலகம் மீட்கப்படாதோ என்று நீ கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவருக்கு ஒரு உறுதிமொழி. அன்னைக்கு ஒதுங்கியிரு என்று ஒரு வழிகாட்டுதல். சாவித்திரிக்கு என்ன கிடைக்கின்றது? இங்கே நீ உனக்குள்ளே சென்று உனக்கு அளிக்கப்பட்டுள்ள ஆன்மாவின் பலத்தை தேட வேண்டும். அதன் பலத்தில் தான் நீ வெல்ல வேண்டும். இந்த வரிகளே நம்ம திருப்பி பார்த்தோமானால் எவ்வளவு இடத்துல அவளுடைய தனித்த பலம், தனித்த திட்பம், வலிமை என்று அளிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மறுபடி வலியுறுத்தி சொல்லி இருப்பது நமக்கு தெரியும். அது அவற்றையெல்லாம் நம்ம ஒரு ஆராய்ச்சி கண்கொண்டு பார்த்தோமானால் சாவித்திரிக்கான ஒரு மறைமுக குறிப்புகள் இந்த வரிகள்லேருந்து, நாரதருடைய வரிகள்லேருந்து நமக்கு புலப்படும். முதல்ல இருக்காது. அஸ்வபதி மன்னர் கேள்வி கேட்ட பின்னர் அவர் உரைக்கின்ற பதிலில் அந்த வார்த்தைகளில் சாவித்திரிக்கான குறிப்புகளும் நமக்கு புலப்படும். அதெல்லாம் ரொம்ப ஆழமாக போனோம். நம்ம அவ்வளோ ஆழமாக பயிலவில்லை. இந்த அளவு நாம் தெரிந்து கொண்டாலே போதுமானது. A brilliant arrow pointing straight to heaven, the luminous body of the ethereal seer assailed the purple glory of the moon and disappeared like a receding star, vanishing into the light of the unseen. அமருலகை நோக்கி விரைந்தேகும் கூர் அம்பொன்று போல் ஒளிர்கின்ற உடலை கொண்ட அந்த உம்பருலகை சார்ந்த முனிவன் கருநீல வண்ணம் கொண்டொளிரும் பகல் தன்னில் முனைந்தேகி பின்வாங்குகின்ற நட்சத்திரம் போன்று மறைந்தார். காட்சிக்கரியா ஒளிதனில் கண் மறைவுற்றார். இங்கே மிக அழகாக பகவான் காட்டியிருப்பது சாவித்திரியின் வாழ்வில் விண்ணுலகத்தின் தலையீடு செல்வதை. ரொம்ப அழகாக அந்த வரிகள் அப்படி இருக்கின்றது. முதல் அவர் எப்படி செல்கின்றார் என்பது, அதாவது விரைந்து ஏகுகின்ற அம்புவல், ஒரு வில்லிலிருந்து விடுபட்ட அன்பானது தன்னுடைய குறிக்கோளை நோக்கி, தன்னுடைய குறியை நோக்கி விரைந்து செல்லும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வில்லானது, நாணானது இழுத்து கட்டப்பட்டு இருக்கிறதுன்றதோ அந்த அளவிற்கு அதனுடைய வேகம் இருக்கும். அதே போல இங்கே அவர் அவர் எதற்காக இங்கே வந்தாரோ அந்த பணியை அவர் செவ்வனே முடித்து விட்டார். ஆகவே அவருடைய விரைந்து ஏகுதலானது கூர் அம்பு போல் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றாராம் அவர்? ஒளிர்கின்ற உடலை கொண்ட அந்த உம்பர் உலகை சார்ந்த முனிவன், விண்ணுலகைச் சேர்ந்தவர். அவர் திரிகால ஞானி, அவர் என்றும் இருப்பவர், சிரஞ்சீவி அவர்.
எந்த லோகத்திலும் அவரால் செல்ல முடியும். அவருக்கான பணியானது அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு நேரத்திலும் அவர் சும்மா இருக்க முடியாது. இறைவனுடைய நாமாவை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அதன் பிறகு அவருக்கு இந்த உலகத்தின் போக்கை மாற்றுவதற்கான ஒரு திறமை, அதாவது தன்னுடைய வாக்கு சாதுரியத்தினால் அந்த போக்கை உலகத்தில் ஏதோ ஒரு தவறான வழியில் அது திரும்பி விடுகின்றது. அந்த தவறான வழியை திருத்தி மறுபடி அந்த உலகத்தை அதே பாதையில் நடத்தி செல்வதற்கான ஒரு பலமும், அதாவது ஒளிர் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முனிவன் கருநீல வண்ணம் கொண்டொளிரும் பகல் தன்னில் முனைந்தேகி. அப்போ அவர் செல்கின்ற நேரமானது மதிய நேரம்னு தெரிகின்றது. அது அவர் வந்தார், பேசினார், முடித்து உடனே மறுபடி சென்று விட்டார். பின்வாங்குகின்ற நட்சத்திரம் போன்று மறைந்தார். இந்த நட்சத்திரமானது இங்கே ஒளி வீசி விட்டு திரும்பி விட்டது, பின்வாங்குகின்றது. தன்னுடைய இடத்தை நோக்கி அது சென்று விடுகின்றது. காட்சிக்கரியா ஒளிதனில் கண் மறைவுற்றார். பார்க்க முடியாது, மற்றவர்களால் பார்க்க இயலாது. இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் அவர் உரைகின்றார். அந்த ஒளியில் அவர் கண்மறைவுற்றார். கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து சென்று விட்டார். அவர் வேலை முடிந்தது. மறுபடி அவர் தான் வந்த இடத்தையே சென்றடைந்து விடுகின்றார். But still a cry was heard in the infinite, and still to the listening soul on mortal earth a high and far imperishable voice chanted the anthem of eternal love. ஆயின் இன்னமும் ஓர் அழைப்பு வரையறைக்கு உட்படாததில் கேட்டது. அழிவுபடும் பூவுலகில் இன்னமும் செவிமடுக்கும் ஆன்மா ஒன்றுக்கு உயர்வானதும் தொலைவிலுமான அழிவில்லாத குரல் ஒன்று அமர அன்பின் கீதம் தனை இசைக்கலாயிற்று. அந்த உம்பருலகை சார்ந்த முனிவன் சென்று விட்ட போதினும் மண்ணுலகிற்கு நம்பிக்கையை அளிக்கும் அமர அன்பின் கீதம் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நம்பிக்கை எப்படி தெரிகின்றது? ஒரு கீதமாக இங்கே இசைக்கலாயிற்று. இன்னமும் ஒரு அழைப்பு, அந்த உலகத்தை அமரத்துவத்தை நோக்கி அழைக்கின்ற அழைப்பானது கேட்கின்றது. அது ஒரு கீதமாக வருகின்றது. இங்கே சொல்லியிருக்கின்றார், அழிவுபடும் பூ உலகில் இன்னமும் செவி மடுக்கும் ஆன்மா ஒன்றுக்கு. யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, எந்த ஆன்மாவெல்லாம் அதற்கு செவியை திறந்து வைத்து கொண்டு கேட்கின்றதோ அவர்களுக்கு எல்லாம் இந்த செய்தியானது ஒரு கீதமாக வந்து கொண்டிருக்கின்றது. சாவித்திரி என்ற ஒரு மகத்தான சக்தி இங்கே வந்துவிட்டது. அது மனித இனத்தை காப்பாற்றும், மரணத்தை இங்கே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும், அமரத்துவம் இங்கே நிலைநாட்டப்படும், மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறப்படும் என்பவை எல்லாமுமே அந்த கீதத்தின் வரிகளாக அமைந்துள்ளன. அது செவிமடுக்கின்ற ஆன்மாவுக்கு அவை கேட்கும். எப்படி இருக்கின்றது? உயர்வானதும் தொலைவிலுமான அழிவில்லாத குரல். மேல் உலகங்களிலிருந்து அது வருகின்றது, நம்மை சுற்றி இருக்கின்றவற்றிலிருந்து வரவில்லை. இறைவனுடைய ஒரு இனிய இசையானது நீங்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவீர்கள் என்ற ஒரு செய்தியானது ஒரு கீதமாக இங்கே வந்து கொண்டே இருக்கின்றது என்று அழகாக பகவான் இந்த கேண்டோவை முடித்திருக்கின்றார். அன்னையின் பகவானுடைய அருளினால் நாமும் இந்த காண்டத்தை முடித்திருக்கிறோம். நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. அவர்கள் அருள் இல்லை என்றால் நிச்சயமாக இது நடந்திருக்கவே முடியாது. நன்றி அன்னையே, நன்றி பகவான்.